ஒன் இந்தியா விவசாய நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஒரு சூப்பரான பிளேயர். இன்டர்நேஷனல் கெரியர்லையுமே சரி, அவருக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டைலிஷான கிளாசிக்கான பிளேயர் தான். பட் ஆனால் மக்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும். கேஎல் ராகுல் வந்து ஒரு ஐபிஎல் புள்ளி, ஐபிஎல்ல மட்டும்தான் ஆடுவார்னு சொல்லுவாங்க. கேஎல் ராகுல் வந்து அந்த 2023 ஓடிஐ உலகக்கோப்பை அடித்த இன்னிங்ஸ்க்காகவே அவனை டீமில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இன்னும் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து அவர் கிளாசிக்கான பிளேயர் தான், என்ன அங்கங்கே கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிறாப்புல, வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி நல்லா தரமான பிளேயர் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிலர் சொல்லுவாங்க. பட் ஆனால் 2023 ஐபிஎல்ல வந்து கேஎல் ராகுலை வந்து சஞ்சீவ் கோயன்கா கிரவுண்டில் வச்சு செஞ்ச ஒரு வீடியோ மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக அமைஞ்சு இப்போ அவரை வந்து எல்எஸ்சிக்கு ரீட்டைன் பண்ணுவாங்களா அப்படின்ற லெவலுக்கு வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இது இது சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கேஎல் ராகுல் வந்து ஒரு பாட்காஸ்ட் கொண்டு போயிட்டுருக்காப்புல. அந்த பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து ஐபிஎல் டேட்டா வந்து முழுக்க முழுக்க ரிசர்ச் பண்ணி எடுக்கிறாங்க, அதை ஒத்துக்கலாம். ஆனால் வந்து அந்த டேட்டா என்றைக்குமே வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. வாட் இஃப் இப்போ போன சீசன் எடுத்த ஒரு டாப் மோஸ்ட் பிளேயர் வந்து அடுத்த சீசன் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவனை விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரியுமே ஒரு கேள்விக்குறி வச்சிருக்காரு. ரெண்டாவது, இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆடுற ஒரு பிளேயர் வந்து ஐபிஎல் சொதப்பினாரு அப்படின்னா அப்போ அந்த இன்டர்நேஷ்னல் கெரியரோட வேல்யூ வந்து முடிஞ்சிருமா அப்படின்றது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்பர்ஸ் படி பார்த்தீங்கனாலும் அந்த நம்பர்ஸ் வந்து என்றைக்குமே உங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்காது. அப்படி அந்த கேரண்டி கொடுத்த நம்பர்ஸ்னால் வந்து மேக்ஸிமம் வந்து நிலச்சும் நிற்காது. ஸோ மேக்ஸிமம் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ரிசர்ச் படி தான் வந்து வராங்களே தவிர அவங்களுக்கு பிளேயர்ஸ் யார் யார் எப்படி ஆடுறாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பாட்காஸ்ட்டில் இங்கிலீஷில் சொல்லியிருந்துருக்காப்புல மனுஷன். ஸோ இது வந்து எப்படி பார்க்குறதுனா, இது வந்து ஒரு சஞ்சீவ் கோயன்கா அப்படின்ற ஒருத்தர் வந்து அப்படி சொன்னதுனால இப்படி உங்கள் கேஎல் ராகுல் இப்படி கன்வே பண்ணியிருக்காரா, இல்லை பேசிக்காகவே ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அந்த கிரிக்கெட் நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த பிளேயர் வந்து கேப்பபிள் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்மெண்ட்லேயே நிறைய பேர் எடுக்கிறாங்களே, ஒருவேளை அதனால் கூட இருக்கலாமா அப்படின்ற மாதிரி. ஏன் இன்க்ளூடிங் லாஸ்ட் இயர் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங்னு ஒருத்தர் வந்து பஞ்சாப் நாங்கள் தெரியாமல் எடுத்துட்டோம், இருந்தாலும் அவருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க. அந்த தெரியாமல் எடுத்த பிளேயர் தான் வந்து அவங்க அந்த டீமுக்காக கடைசி வரை நினச்சிருந்தாங்கனாப்புல. ஸோ மேபி இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேஎல் ராகுல் யோசிச்சு இந்த ஒரு வார்த்தையை விட்டுருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலைசிஸ் எல்லா ஓனர்ஸுமே பண்ணுறாங்க. ஆனால் அந்த டேட்டா ரிசர்ச் பண்ணுறவங்க வந்து உண்மையிலே அவங்களுக்கு வந்து அந்த கிரிக்கெட் நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து கேஎல் ராகுல் அந்த பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காப்புல மனுஷன். இப்போ அது போக ரீசெண்டாக கொல்கட்டா வேறு தலைவர் வந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கோயன்கா நிறையா பேசியிருந்திருக்கலாம். ஸோ என்னை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஸ்பர் ஐபிஎல் சோர்ஸ், இது நான் சொல்லலை, ஐபிஎல் சோர்ஸில் வந்து ஒருத்தவங்க சொன்னதை வந்து ரிப்போர்ட்டாக வச்சு தான் நான் சொல்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் பஞ்சாபில் இருக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன்ஷிப் நம்பி கொடுத்தாங்க. பட் பஞ்சாபில் வந்து அவருக்கான டீம் செட் ஆகலை. ஸோ அந்த இடத்துல வந்து பஞ்சாபோட டீம் செலெக்ஷனுமே வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ராங்காக தான் இருந்தது. உங்களுக்கு ஒரு அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு அப்பாடா மாதிரியான பவுலர்களும் இல்லை அப்படின்றப்போ வந்து ஒரு ரீலி மெரிடித் இருந்தாப்புல, ரிஷித் அவர் இருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம்களை வச்சுமே வந்து மேபி அவர் கேப்டன்ஷிப்பில் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு இருந்திருக்கலாம். பட் ஆஃப்டர் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு கௌதம் கம்பீர் அண்டர் மென்டார்ஷிப்பில் மார்னே மால்கள் வந்து ஒரு பவுலிங் கோச்சாக இருந்து அப்போது அந்த யூனிட் வந்து அவங்க ஆல்ரெடி கோச் ஒரு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் அனில் கும்ப்ளே இருந்திருந்தாப்புல. பட் ஸ்டில் இவங்க டீமை கம்பேர் பண்ணும்போது அந்த டீம் வந்து மேபி கொஞ்சம் டவுனாக இருந்ததுனால அந்தபடி கேஎல் ராகுல் சொல்லியிருக்காரா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. சஞ்சீவ் கோயன்கா இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்கன்னா முழுக்க ரீட்டைன் பண்ணுவீங்க, பண்ணப்படும். பட் ஆனால் வந்து அதுக்கான எத்தனை பேர் ரீட்டைன் பண்ண போகிறோம், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற அந்த பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தா நாங்கள் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ரூமர் வேறு கிளம்பிட்டு இருக்குது, கேஎல் ராகுல் வந்து ஆர்சிபிக்கு தான் போய் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி. இது ரூமர் தான், பட் ஆனால் இது நடந்தால் என்ன ஆகுன்றதுன்னு தெரியல. வாட் இஃப் கேஎல் ராகுல் கோஸ் டு பெங்களூர் அண்டு அவர் வந்து லக்னோ விட்டு வெளியே போனால் என்ன ஆகுன்றதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட கருத்துக்களுக்கு வந்து என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நம்மளோட ஸ்ரேயாஸ் ஐயரோட வந்து ஸ்கை வந்து கேகேஆருக்கு போகிறாராம். அது வந்து ஸ்ரேயாஸ் ஐயரும் கேப்டன்லேருந்து கழட்டி விட போகிறாங்கன்ற மாதிரி நானும் சொன்ன ஒரு டிபேட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்போம். அதையும் பார்த்துட்டு அதையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. எல்லா கமெண்ட் நோட் பண்ணப்பட்டு தான் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.